அதாவது குறிப்பாக சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து இந்த தாம்பரம், அதாவது சென்னை நுழைவு வாயில் பகுதியான தாம்பரம் பகுதியில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய அரசு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நிற்பதாலும், மேலும் சென்னைக்கு செல்ல வேண்டிய பயணிகள் கிளாம்பாக்கத்திலிருந்து மாநகர பேருந்துகள் மூலம் செல்வதாலும் இந்த பேருந்துகள் அதிகப்படியாக பயன்படுத்துவதால் இந்த தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்தானது நெரிசல் காணப்படுகிறது. காலை முதலே, குறிப்பாக இன்று சனிக்கிழமை என்பதாலும் நாளை விடுமுறை என்பதாலும் தொடர்ந்து இந்த ஊருக்கு செல்பவர்கள் அதிகப்படியாக உள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னையை சேர்ந்தவர்கள், அதாவது குறிப்பாக மறைமலை நகர், ஊர்வாஞ்சேரி, பொத்தேரி, காட்டாங்குளத்தூர் ஆகிய பகுதிகளில் இயங்கி வரக்கூடிய தனியார் நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்கள் ஆகிய நிறுவனங்கள் பணிபுரியக்கூடியவர்கள் தங்களது சொந்த வாகனம் மூலம் வேலை முடித்துவிட்டு திரும்ப வீட்டுக்கு திரும்பும் போது இந்த ஒரு போக்குவரத்தானது அதிகப்படியாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த தாம்பரம் பகுதியில் குறுகிய இடம் என்றதாலும் இந்த போக்குவரத்து நெரிசல் அதிகப்படியாகவும் காணப்படுகிறது. குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டிருந்தாலும் அங்கு போதிய வசதிகள் இந்த பேருந்துகள் செல்வதற்கான ஒரு வழிமுறைகள் சரியாக அமைக்கப்படவில்லை என்பதே பொதுமக்களின் ஒரு குற்றச்சாட்டாக உள்ளது. இந்த நிலையில் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் ஒரு அவசர நிலையில் அங்கு அந்த சாலையை ஒரு கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் தற்போது நாம் காண முடிகிறது. குறிப்பாக அதே போல் சென்னையிலிருந்து வரக்கூடியவர்களும் சென்னைக்கு செல்லக்கூடியவர்களும் தாம்பரம் ரயில் நிலையம் இறங்கியே செல்ல வேண்டும். அதே போல இந்த கும்பகோணம், விழுப்புரம் ஆகிய பகுதியிலிருந்து இயக்கக்கூடிய இந்த அரசு பேருந்துகள் தாம்பரம் வரும். அதே போல் இந்த பேருந்துகள் மட்டுமே சென்னை உள்ளே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. ஆகையால் இந்த பேருந்துகள் அதிகப்படியாக இந்த தாம்பரம் பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தி செல்வதால் இந்த போக்குவரத்து நெரிசலானது அதிகப்படியாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த போக்குவரத்து நெரிசல் தற்போது சுமார் 4 மணி நேரமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதன் பின்பு தற்போது தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய சொந்த வாகனங்களில் செல்லக்கூடிய பயணிகள் அதிகப்படியாக வருவதாலும், மேலும் இந்த வண்டலூர் பகுதியிலும் இதே போல் ஒரு போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. ராஜேஸ்வரி.